வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். நோ எல்ஓபி போஸ்ட் ஃபார் காங்கிரஸ் ஸ்பீக்கர் அப்படின்னா என்னன்னு கேக்குறான் தமிழன். எல்ஓபி அப்படின்னா என்னதையா என்றால் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஓஹோ, எதிர்கட்சி தலைவர். அதைத்தான் தினத்தந்தியாடு. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்க முடியாது. ஸ்பீக்கர்ஸ் லவுட் அண்ட் கிளியர் மெசேஜ் டு சோனியா. சபாநாயகர் திட்டவட்ட அறிவிப்பு என்பதாக நம்ம சுமித்ரா மகாஜன் இருக்காங்களே, என்ன அந்த அம்மையார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஐயா, நீங்க 55வது 10 விழுக்காடு தான் எடுத்திருக்கணும். எடுத்திருக்கணும். அதான் 55 தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்கணும். 44 தொகுதியில இந்தியா முழுக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. ஆனா 44 தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா எங்க கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து நாங்க 55 இருக்கிறோம்ல. அந்த கதையே வேணாங்க. அண்ணா சாலை தமிழேடு போடுது, காங்கிரசுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கைவிரிப்பு. சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இவ்வளவு நாளும் அவங்க சொல்லல அதிகாரப்பூர்வமா. அதனால அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சுன்னா, கடிதம் வந்துச்சுன்னா எங்க ஹைகமாண்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம மல்லிகார்ஜுன் கார்கே. ஆமா, என்று கர்நாடகாவில் இருந்து போனவர் தான் இந்தியாவினுடைய மக்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். ஆனா நேத்து அவர் குல்பர்கால ஒரு மீட்டிங் போனாருங்க. சரி, அந்த இடத்துல அங்க போய் கேட்பாங்க இல்லையா, நம்ம ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்பீக்கர் should go by 1977 ஆக்ட். 1977வது வருடம் சேலரி அண்ட் அலவன்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆக்ட் 1977 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, எந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிகமா வச்சிருக்கோம், எதுக்கு அதிகமான சீட் இருக்கோ, அது எத்தனைலாம் இல்ல, 10 விழுக்காடு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, எந்த கட்சி அதிகமான சீட் வச்சிருக்கோ அந்த கட்சியை தான் எதிர்கட்சியாக நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு அந்த சட்டத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு எதிர்கட்சி விஷயம் சிக்கலாய் போச்சா? ஆனா துணை சபாநாயகராக மக்களவையில், நாடாளுமன்ற மக்களவையில் என்ன தம்பித்துறையை கொண்டாந்தது இருக்குது. தம்பித்துறை சொன்னாரா, ஐயா நாங்க அமைச்சரவையில் இருக்கிற மாதிரி. ஆமா, உடனே அப்பொழுது இனிமேல் திமுகவில் இருந்த அமைச்சரவை, தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுகவும் இருந்த அமைச்சரவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே செல்வி ஜெயலலிதா, இப்போ அதிமுக இருக்க அமைச்சரவை நாங்க சொல்லலாமா அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைத்தனமா கேள்வியை நானே பதில் நல்ல கேட்டுவிட்டார் நம்ம தலைவர் கலைஞர். ஆமா, இந்த எதிர்கட்சிங்கிற விஷயம் எழுதுறோம். ஆனா எதிர்கட்சி அந்தஸ்துல 10 விழுக்காடு தான் பாக்கணுமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிற காங்கிரசுக்கு 44க்கு அடுத்து 37 வந்துருச்சா? ஆமா, அதாவது ஒரு 7 தான் குறைச்சது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாங்க, இவங்க ஒரே மாநிலத்துல அந்த 37 சீட்டு வாங்கியிருக்காங்க. அசில இந்தியாவில வாங்கினாங்களா? ஓ, மற்ற மாநிலங்களே உங்களுக்கு பேரு அனைத்து இந்திய அண்ணா பேரு தாங்க வச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் 37 சீட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 37 சீட்டு வாங்கிட்டாவா? நீங்க அகில இந்திய ரீதியிலேயே 44 தான் இல்லையா? பரவலா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கு. என்ன பயனு? என்ன இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க, விழுந்து போச்சா? என்ன அது ஒரு பக்கம்னா, இங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த சுயாட்சி கேட்கக்கூடிய அல்லது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹுரியத் மாநாட்டினுடைய குழுக்கள், அமைப்புகள், தலைவர்கள் பாக்கு தூதரை சந்தித்து பேச வருகிறார்கள் என்பது அது பாட்டு நடக்குது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. எதிர்த்தாப்புல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால செப்பரேட்டிஸ்ட் லைன் அப் டு மீட் பாக் என்வாய்னு போடுறேன். ஆமா, இந்த ஏடு போடும்பொழுது அதை என்ன அப்படி போடும்பொழுது டிஃபியன்ட் பாக் என்வாய் கீப்ஸ் டேட் வித் கே செப்பரேட்டிஸ்ட் என்பதாக இன்னொரு ஏடும் போட்டால் உள்ளபடியே PM வாக் தி எக்ஸ்ட்ரா மைல் பட் பாகிஸ்தான் டென்ட் அப்படின்னு நம்ம ரவிசங்கர் பிரசாத் சொல்லியிருக்காரு. அதுதான் விஷயம். ரவிசங்கர் பிரசாத் நம்முடைய மத்திய சட்ட அமைச்சர். அதாவது பாகிஸ்தானுக்காக நமது தலைமை அமைச்சர் நல்லுறவு கொள்வதற்காக அந்த நவாஸ் ஷெரீஃபை முதலில் கூப்பிட்டாரு, கை கொடுத்தாரு. நேத்தெல்லாம் காட்சி கொடுத்து காட்டியிருக்காங்க. தன்னுடைய பதவியேற்பு விழாவில் கை கொடுத்தாரு. அப்புறம் தன்னுடைய சுதந்திர தின உரையிலையும் பாகிஸ்தானை தாக்கி எதுவும் பேசல. ஆமா, இந்த அளவுக்கு இறங்கி உங்கள்கிட்ட நல்லுறவுக்கு வந்தா இவர் முன்னேறாரு, நீங்க பின்னல்லையா போறீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, நீங்க உங்க நண்பர்களை மாத்திக்கலாம், ஆனா உங்க நேபர்ஸை மாத்திக்க முடியுமா?
அண்டை நாட்டை மாற்ற முடியுமா? அண்டை நாடு என்பது பூகோள ரீதியா இருக்கக்கூடியதை நீ மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. ஆனா உன் நண்பர்களை வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு எங்க அடி போடுறாருன்னு தெரியலையே, எந்த நண்பரை மாத்தணுங்கிறாரு. அதாவது நண்பராக இருக்கக்கூடிய இந்தியாவை நீ பகை நாடாக ஆக்குவது போல முயற்சி பண்ணலாம் பாகிஸ்தான் அரசே. ஆனால் நாங்கள் தான் அண்டை நாடு. அண்டை நாடுடன் நீ நட்பு கொள்ளாவிட்டால் உனக்கு சிண்டை முடித்து விடுவோம். பூகோள ரீதியா நாங்க தான் பக்கத்துல இருக்கோம், மனசுல வச்சுக்கோங்க. எங்கயோ இருக்கிறவங்கள நீங்க ஆதரவா நினைக்காதீங்கிற மாதிரி மறைமுகமா திட்டமிட்டபடி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். 25ஆம் தேதி வெளிவிவகாரத்துறை செயலாளரும் சந்தித்து பேச வேண்டிய, இஸ்லாமாபாத்தில் நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தையை ரத்து செய்த டெல்லி அரசு நடத்த வேண்டும். யார் சொல்லுதா? காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் கிலானி வேண்டுகோள். பிரிவினைவாத போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்தியா விட்டு பிரிகிற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க சுயாட்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்திய பாஸ்போர்ட் தான் வச்சிருக்காங்க. எல்லாருமே இந்திய அடையாள அட்டை தான் வச்சிருக்காங்க. தேர்தலையும் போய் ஓட்டும் போடுதாவ, உமர் அப்துல்லாவுக்கோ யாருக்கும் போடுதாவ. அவங்க அதிகமா கேட்கறது சுயநிர்ணய உரிமை தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுயநிர்ணய உரிமை பல்வேறு வழி எடுக்கும். மாநில உரிமை, சுயாட்சி உரிமை, அதை விட மிகையான சுயாட்சி உரிமை, அதான் கடைசி கடைசி கட்டம் உரிமை. பிரிந்து செல்வதற்கான உரிமை, பிரிந்து செல்வதற்கு இல்ல, செல்வதற்கான உரிமை. செல்றாங்களா இல்லையாங்கிறது உரிமை. இந்த விஷயம் தான் உலக ரீதியாக இவ்வளவு விவாதம். இதை விளங்கிக்குவாங்களா நம்ம ஆளுகன்னு தெரியல, விளங்க விடாம ஆக்கிப்படுவாங்களா ஊடகவியலாளர்கள் நமக்கு புரியல. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த பேச்சுவார்த்தை இப்ப நிறுத்தினதுனால பிரச்சனை பாகிஸ்தானுக்கு தான் அதிகம். ஏன்னா the trade ties take a hit Pakistan to suffer more அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றுமதி ஆகுது போல இருக்கு. நம்ம இப்ப பார்த்தோம் பாருங்க, ரஷ்யாவில ஒரு முடிவு பண்ணாங்க இல்லையா, என்னையா நீங்க என்னையா எங்களுக்கு தடை போடுறது, நாங்க தடை போடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து எந்த உணவுப் பொருளும் எங்களுக்கு வேணாம்னு முடிவு பண்ணதுனால ஐரோப்பாவில இருக்கிற சின்ன சின்ன நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான உணவுப் பொருள் அங்கிருந்து தான் காய்கறி பழங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் அழுகி போகக்கூடிய விஷயம். இது ரஷ்யாவுக்கு போகாட்டி இப்ப என்ன பண்ணுவாங்கிற ஒரு நிலைமை வந்தது இல்ல. அது மாதிரி வர்த்தக இதை நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான், இந்த பேச்சுவார்த்தைக்கு வரலனா. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில நாங்க காஷ்மீரை பத்தி பேசுவதாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க காஷ்மீர் தலைவர்களை சந்திச்சீங்கிறது தான் இந்தியாவுடைய கேள்வியா இருக்கு. இப்போ ரவிசங்கர் பிரசாத் இவ்வளவு விவரமா கேட்காருன்னா என்ன, நாங்கள் இந்தியாவின் அடிமை அல்ல அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து வருது. பாகிஸ்தான் சொல்கிறது, அவங்க பதில் சொல்லுதாவல்ல. அதனாலதான் இது ஒரு தலையங்கமே எடுத்து போட்டு என்ன போடுறாங்கன்னா, லுக்ஸ் லைக் பாகிஸ்தான் ஹஸ் மேட் இட்ஸ் சாய்ஸ். பாகிஸ்தான் முடிவெடுத்து போன மாதிரி தோணுது. It is almost as if Pakistan had made up its mind to sacrifice the well-being of the bilateral relationship. இரண்டு நாட்டுக்கும் இருக்கின்ற இந்த உறவை துண்டித்து. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷன். சரி, ஒரு நாடும் பேசும் பொழுது பார்கெயின் பண்ணுவது என்று சொல்லக்கூடிய பேரம் பேசுவது இருக்கிறது. அந்த மேடை பேச்சு அல்லது அந்த மேசை பேச்சு இருக்கிறது. மேசை பேச்சுல அவங்க இவங்களுக்கு எதிராக ஆதாரங்களை தூக்கி போடுவாங்க, அவங்க பதிலுக்கு இவங்க அவங்களுக்கு எதிராக ஆதாரத்தை தூக்கி போடுவாங்க. ஆதாரங்கள் ஆவணங்கள் வேணும். இதுக்காகத்தான் தன்னுடைய நிலையில் உறுதியாக இருக்கின்ற, தன்னுடைய மாநிலத்தின் அல்லது தேசிய இனத்தின் சுதந்திரத்தில் உறுதியாக இருக்கின்ற காஷ்மீருடைய சுயாட்சியை கோரக்கூடிய தலைவர்களையே கூப்பிட்டு கேட்டுட்டா அதிக விவரமாவும் ஆழமாவும் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அதையும் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நீங்க இல்லைங்கியோ, நீங்க மதவாத வன்முறை கூடாதுன்னு உங்க பிரதமர் சொல்றாரு, நல்ல விஷயம். ஆனா மதவாத ரீதியாக நடந்திருக்காங்களே உங்க ராணுவம் இப்படி தூக்கிப்படுவாங்க. 2ஆம் தேதி சோராப்பூர்ல அப்படின்ட்டு இவ்வளவுதான் விஷயம். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷனா நம்ம ஊடகங்கள் பேச்சு ஊதி பெரிதாக்கி பாகிஸ்தான் இந்தியாவை உடைச்சு விட்டுருவாங்க போல் இருக்கு என்று சொன்னால், அந்த எண்ணத்தில் தான் இவர் இடதுசாரி தலைவர் சீதாராம் யெச்சூரி சொல்றாரு, இந்தியா பாக் பேச்சுவார்த்தை ரத்து செய்தது சரியல்ல. சீதாராம் யெச்சூரி கருத்து தெளிவா, நமது நாட்டிற்கு பாகிஸ்தான் தலைவர்கள் யார் வந்தாலும் அவர்கள் நமது நாட்டுக்குள்ளேயே பிரிவினைவாதிகளை சந்தித்து பேசுகின்றனர். இது அரசின் அனுமதியின்றி நடைபெற சாத்தியமில்லை என்பதாக அவர்கள் வரும்பொழுதெல்லாம் பேச விட்டியலே. வாஜ்பாய் ஆட்சியில ஒட்டிய பேசினாவ, மன்மோகன் ஆட்சியில ஒட்டிய பேசினாவ, மோடி ஆட்சியிலே விட்டாங்கல்லங்க. மோடியினுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்தாரே நவாஸ், யாரெல்லாம் போய் பார்த்தாரு? அப்பவும் பார்த்தாரு இல்லையா அவர் தனிப்பட்ட முறையில.
தனிப்பட்ட இதெல்லாம் வச்சிருந்தார் இல்லையா ஒரு டூர் ப்ரோக்ராம். அதனாலதான் செப்டம்பர்ல அமெரிக்கா போறாரு மோடி. அந்த அமெரிக்கா என்ன சொல்லிருச்சு, இந்தியா பாகிஸ்தான் இடையே யான பேச்சுவார்த்தை ரத்து துரதிருஷ்டவசமானது, அமெரிக்கா கவலை என்பதாக தெளிவா சொல்லியிருக்காங்களே. அப்ப செப்டம்பர் மாதம் வரும்பொழுது அதை வலியுறுத்துவாங்க அல்லவா. முன்கூட்டி இப்பொழுதே ஆகஸ்டிலேயே இதை சொல்வதன் மூலம் மோடியை மெல்ல சிறிது அசைப்பார்கள் அல்லவா அமெரிக்காவுடைய செல்வாக்கு என்பதையும் கணக்கில் எடுக்கணும். அதனால இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொன்னாலும் அது அப்போதைக்கு வந்துடும் என்பதாகவோ 25 ஆகஸ்ட் 25 தாங்க இல்ல 28 நடந்துரும். இனிமே இல்லவே இல்லங்கிறது இல்ல. அப்ப இவ்வளவு வில்லங்கங்கள் இருக்கும் பொழுது உள்ளபடியே இதை ஒட்டி மனித உரிமை தளத்தில், ஏன்னா இது மனித உரிமை பிரச்சனையா மாறிடுதா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற உலக பொது மன்னிப்பு சபை என்ன சொன்னது இந்த மோடி அரசாங்கத்தை என்பதை பற்றி ஒரு இடைவேளைக்கு பிறகு. அதாவது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய உலக பொது மன்னிப்பு சபையினுடைய தலைவரே ஒரு நேரடியான நேர்காணலில் செக்ரட்டரி ஜெனரல் சலீல் செட்டியை சொல்றீங்க. ஆமா, அவரு என்ன முந்தா நேரத்தை சொல்லியிருக்கிறார், மோடி கவர்மெண்ட் should advocate human rights at home and globally. ஐயா, உலக அளவுல நீங்க மனித உரிமை பேசி பயன் இல்ல, உள்ளூர்லயும் பேசணும் என்று அர்த்தமா, உள்ளூர்லயும் உலக அளவிலையும் பேசணும் என்று அர்த்தமா? உள்ளூர்லயும் உலக அளவுலயும் பேசணுங்கிறது தான் அர்த்தம். காரணம் என்னன்னா, மோடி அரசாங்கம் பல விஷயங்களை பேசின மோடி அரசாங்கம் இந்த மனித உரிமைங்கிற தளத்தை பத்தி எதுவுமே பேசலையே. எல்லாத்தையும் நாங்க எல்லா நாடுகளையும் ஒன்றிணைப்போம் அரவணைப்போம் பேசுங்களேன், அப்படியே மனித உரிமையிலே எல்லா நாட்டையும் ஒன்றிணைச்சு செயல்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. ஐயா, உங்களுடைய உலக பொது மன்னிப்பு சபையும் சேர்த்து ஐபிஐனுடைய அறிக்கையில நீங்க எல்லாம் சிக்கலானவங்க என்று கொடுத்திருக்காங்களே ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. அதனால அவரு அதுதாங்க பிரச்சனை. இங்க அன்கம்ஃபர்டபிள் மனித உரிமை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாவற்றிற்குமே மிகவும் கஷ்டமா இருக்குதோ கேக்குதுக்கு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க என்னங்க சொல்றோம், மக்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருங்கள், பி அக்கௌண்டபிள் டு பீப்புள், அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி கிரீன் பீஸ் எடுத்தீங்கன்னா வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க, மக்களுக்கு பாதகம் இல்லாத வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. இதுதான் இந்த ரெண்டு அமைப்பும் பண்ற விஷயம். இது இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அதாவது வளர்ச்சியும் நிர்வாகமும் தான் மோடி அரசாங்கத்தின் முக்கியத்துவம் என்று சொல்லுகிறாரே, அதுதான் ஏன் மனித உரிமை விஷயம் என்பதாக அவர் விளக்கம் சொல்றாரு. ஏன்னா மனித உரிமையை வெட்டி விட்டு வளர்ச்சி பார்க்க முடியுமா? மனித உரிமையை கொடுக்காமையே யாருக்கு வளர்ச்சி கொடுக்க முடியும்? மக்கள் ஈடுபடாம உழைப்புல. அதே மாதிரி நிர்வாகத்தை மக்கள் மேல செலுத்தணும்னா மனித உரிமை சேர்த்து தானே கொடுக்கணும் என்பதாக அவர் பின்னி பிணைஞ்சிருக்கீங்க. அப்படின்னு ஒரு உலக அரங்குல இந்தியாவுடைய பொசிஷன் ரீபொசிஷன் பண்ண பாக்குறீங்க. இந்தியா எந்த நிலையில இருந்ததோ அதை மாதிரி இந்தியா லீடிங் ரீபொசிஷன் பார்க்கும் பொழுது மனித உரிமையிலே ரீபொசிஷன் எடுங்கய்யா, மனித உரிமையிலே லீடிங் ஆவாங்கன்னு சொல்றாரு. உலக அரங்கு கதாநாயகன் ஆக வேண்டும் என்று ஆர்வப்படுகிறீர்களே, மனித உரிமையை சிறப்பாக செயல்படுத்திலும் கதாநாயகன் ஆகிறேன். ரொம்ப அழகாத்தான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றாரு. இப்படியாக அவர் சொன்னது வந்துச்சுன்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல இந்தியாவில் மனித உரிமை எப்படி அமுலாகுது என்ற விஷயம் இருக்குல்ல, செயல்பாட்டுல மோடி பேசலன்னு தானே சொன்னாரு ஆம்னஸ்டி, ஆனா செயல்படுறாங்க என்று சொல்லி ராஜஸ்தான் பியூசிஎல் இருந்து ராஜஸ்தான் பிஜேபி அரசனுடைய அதானே அங்க பிஜேபி அரசனுடைய ஏடிஜிபியினுடைய பிரச்சனையை பியூசிஎல் கவிதா சிவசா எடுத்து சொல்லிட்டாங்க. அவங்க அகில இந்திய துறை செயலாளராக இருப்பதனால பியூசிஎல் 6 ப்ராப் இன்டு ராஜஸ்தான் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் நோட். அதாவது ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய ஆட்சி நடக்கும் நேரத்தில் இப்போ அங்க இருக்கக்கூடிய அரசாங்க காவல்துறையின் உளவுத்துறை இருக்கிறது. உளவுத்துறைக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காரு. அவர் ஒரு ரகசிய அறிக்கை கொடுக்கிறார் 15ஆம் தேதி சுதந்திர தின அன்னைக்கு கொடுத்த அந்த ரகசிய அறிக்கை சுதந்திர தின அன்னைக்கே 2 பத்திரிகையில வெளியே வந்துருச்சு. சுதந்திரமான கட்சி விட்டுறது திட்டமிட்டு, அதாவது சுதந்திரமாக வழிபாட்டு தலங்களில் நீங்கள் அமர்ந்து கொண்டு தொழுகை நடத்தி கொண்டு வழிபடுவதற்கு முடியாமல் ஒரு சிறுபான்மையினர் ஆக்கிரமி இந்துக்களுடைய ஏழை மக்களுடைய பக்கத்தில் இருக்கிற நிலத்தெல்லாம் குறைஞ்ச காசு கொடுத்து வாங்கித்தான் மசூதி கட்டிட்டாங்க என்பதாகலாம் அறிக்கை. நீங்க இது பெரிய அரசியலா இருக்குது. இது என்னமோ அந்த மாதிரி 2 இடத்துல பண்ணிட்டாங்கிறது அறிக்கை. எங்க மதவெறிக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று சுதந்திர தினத்தினுடைய என்ன உரையை தன்னாகவே முன்வந்து சொல்லும் உரையை மோடி நிகழ்த்தும் அதே நேரத்தில்
ராஜஸ்தானில் இருக்கின்ற 14ஆம் தேதியே பத்திரிகைக்கு போயிருக்கும் செய்தி. அதனாலதான் 15ஆம் தேதி பத்திரிகையில வந்திருக்கு இந்த செய்தி. அப்ப அதுக்கு முன்னாடி திட்டமிட்டு இது வெளியே வந்திருக்கு. அப்போ திட்டமிட்டு ஒரு எழுதப்பட்ட அறிக்கையை படிக்க முடியாது, நான் தன்னாகவே படிப்பேன் என்று சொன்ன மோடியை இவர் வன்முறை கூடாது என்று சொல்லி விடுவார் போல் இருக்கிறது, நன்முறை ஆட்சி நடத்தி விடுவார் போல் இருக்கிறது, அதற்கு வன்முறை மூலம் சட்டங்கள் செய்வோம் என்று ஒரு சாரார் அந்த கட்சிக்குள்ளேயே நினைத்து அவர்கள் சார்ந்தவர்கள் ராஜஸ்தானில் ஆட்சியில் இருந்து அவர்கள் வழிகாட்டலில் அங்கிருக்கக்கூடிய உளவுத்துறை இப்படி முன்கூட்டியே அறிக்கையை கொடுத்து அதை கசிய விடுகிறேன் என்று ஊடகத்திற்கும் கொடுத்து வெளியே வர வைத்து விட்டதா என்றெல்லாம் நீங்க சந்தேகப்பட்டா ஓவருங்க, இது ஓவர் அப்படித்தானே சொல்லணும். ஆனா பியூசி எழுதோட விடலங்க, உடனே ஃபேக்ட் ஃபைண்டிங் கிளம்பிட்டாங்க. ஆமா, உண்மை அறிவும் குழு போய் 2 இடத்துல இந்த மாதிரி கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு இடத்துல ஒண்ணுமே அந்த மாதிரி இல்லையா. அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன், செய்தியே தவறானது. யாரு? ஏடிஜிபி, உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி கொடுத்த அறிக்கையில் இருந்து கசிந்த அந்த செய்தி இருக்கிறது, அந்த செய்தியே ஆதாரமற்றது, தவறானது, பொய்யானது, பச்சையா சொல்லப்பட இப்படி எல்லாம் பண்ணுவாங்க போல் இருக்க. மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்டார்ஷன் அண்ட் மேனிபுலேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது உண்மையை திரித்து கூறுவது. இந்த மாதிரி பண்றீங்களேயா, எங்கயா நீங்க நாட்டுல அமைதியை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வந்துட போகுது. இப்படி நீங்க மனித உரிமை தளத்துல சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல மனித உரிமை தளத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை ஆர்வலர் இருக்கிறாரு. அந்த மனித உரிமை ஆர்வலர் யாரு அப்படின்னா முன்னாள் நீதி அமைச்சரை சொல்றீங்களா? நீதி அரசர் என்ன சந்துரு. அவரு இதே மாதிரி விஷயத்துல திரித்து கூறப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் சொல்கிறேன். நீங்க திரித்து கூறப்பட்டதுன்னு சொன்னா திரித்து கூறப்படக்கூடாது, சரியாகத்தான் சொன்னார் அருந்ததி ராயின்டன். அருந்ததி ராயி தமிழ்நாட்டுக்காரங்க இல்ல. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அருந்ததி ராயி கேரளா போய் பேசின பேச்சை பற்றியான விவாதம் வந்ததுக்கு இப்ப பதில் சொல்றாரு இவரு. அந்த சர்ச்சையை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னோம், ஐயா மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய கரம்சந்த் காந்தி பற்றி அவர் ஏற்கனவே வட்டமேசை மாநாட்டில் இரட்டை வாக்குரிமை என்பதாக தலித்துகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியினருக்கும் அவர்கள் மேலே வருவதற்காக கொடுக்கப்பட்ட உரிமையை கூட அம்பேத்கரை நீங்கள் செயல்படுத்தாதீர்கள் என்று சொல்லி தடங்கல் செய்வதற்காக நான் என் உயிரையே மாய்த்து புனேவில் இருக்கின்ற எரவாடா சிறைக்குள்ளே என்ன உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதத்தை நெருக்கடி கொடுத்து அம்பேத்கருக்கு அதை பின்வாங்க வச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு தனித்தொகுதி தலித் தொகுதி என்பதாக கலைஞர் சொன்னாலும் தனித்தொகுதியில பிசி எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அதனால நாங்க தாழ்த்தப்பட்டவருக்காக பேச முடியாதுன்னு சேக்கு தமிழர் ஒரு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி அந்த தனித்தொகுதி தலித் தொகுதி என்பது இல்லாமல் அது தண்ணீர் ஊற்றிய தொகுதியா மாறிடுச்சு, நீர்த்து போயிருச்சா. அதனாலதான் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஃபார்மர் ஜட்ஜ் பேக்ஸ் அருந்ததி ராய் சேஸ் காந்தி நாட் எபோவ் கிரிட்டிசிசம், காந்தியார் என்பது விமர்சனத்தை தாண்டியவர் அல்ல, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவரை பற்றி விமர்சனம் வெளிப்படையா வருது. அதாவது இந்தியாவில் மக்களவைன்னு ஒண்ணு இருக்கு, மாநிலங்களவைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த 2 அவையில இருந்து 2 தொலைக்காட்சி வெளியே வருதுங்க. அந்த தொலைக்காட்சியில வெளிப்படையான விவாதங்கள் நடத்துறாங்க. தனியார் தொலைக்காட்சிகளை விட அதில் நடத்தக்கூடிய பேச்சு காட்சி இருக்குது. லோக்சபா ராஜ்யசபா இதை சொல்றீங்க. ஆமா, டிவி. அதுல அவங்க என்ன பேசுறாங்கன்னா, காஞ்சன இளையா போன்றவர்கள் உட்கார்ந்து கொண்டு கராராக என்ன கரம்சந்த் காந்தியினுடைய செயல்பாடுகளை பற்றி கூட கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வெளிப்படையா விவாதிக்காத, அனுமதிக்காத. இது இந்தியாவில் இருக்கிற கருத்து உரிமை, நாம புரிஞ்சுக்கணும். ஐயா, இதெல்லாம் பொதுத்தளங்களில் இருக்கிற விஷயம், இது ஒண்ணு மூடி மறைச்சு புதுசா கண்டுபிடிச்சு சொல்ற விஷயம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற விஷயம், அவரே சிலவற்றை அவருடைய சுயசேவையிலே எழுதின விஷயத்தை தானே பேசுறோம். ஆனா ஒரு வக்கீல் என்ன பண்ணிட்டாரு, சர்ச்சைகள்கிட்ட போயிட்டு ரகசியமா வந்துட்டு இருக்கிற வக்கீல் இங்க காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த மேல நடவடிக்கை எடுத்து சொன்னதை தூக்கி அண்ணா சிலை ஆங்கிலேயர்கிட்ட போட்டாவ. அப்ப இப்படி ஒரு வக்கீல் போட்டிருக்காரு ஐயான்னு சொல்லி போட்டு தலித் வழக்கறிஞர்கள் எல்லாம் அணுகி, பெரியாரி வழக்கறிஞர்கள் எல்லாம் அணுகி, ஐயா நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா, நாங்க பதில் அளிக்க கொடுக்கணும் சொல்லிட்டு யாரும் கொடுக்கல. இப்ப சந்துரு கொடுக்க. நான் என்னுடைய தீர்ப்பிலே கூட இது போன்ற தாழ்த்தப்பட்டோருக்கு மீதான ஒரு அணுகுமுறைகளில் சொல்லி இருக்கிறேன் பல விஷயங்களை. மார்க்சியவாதிகள் என்ன வர்க்கம் என்பதுதான் பார்க்க வேண்டும், சாதிகளை கடந்தது என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அப்படி பார்க்க முடியாது. நான் ரொம்ப தெளிவாக திரைப்பட பாடலை எல்லாம் சொல்லி இந்த சாதி ஒழிப்பு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். அம்பேத்கர் விஷயத்தில் உள்ளதை மேற்கோள் காட்டி உறுதி சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு விவரம் பேசிவிட்டார.
என்ன அதனால சந்துருவினுடைய நேற்றைய பேச்சு இன்றைய அம்பத்தூர்ல இருந்து வரக்கூடிய ஆங்கிலேயத்துல ரொம்ப தெளிவா இந்த திண்டிவனம் சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜு கூட ஒரு முறை அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டாரியா, அது நியாயமா? எடுக்கக்கூடாதுல்ல. ஆமா, நாங்க ஜட்ஜ்மெண்ட் நாங்க கொடுத்தோம்ல. எந்த அரசியல் சாசன சட்டத்தை நீங்க பின்பற்றீங்களோ அந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுத குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டாரு. அப்படிலாம் வருது. அது அவங்க எடுத்துட்டாங்கன்னா இங்க இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய கத்தோலிக்க சர்ச்சினுடைய மாபெரும் ஆயர்களுடைய மாநாடு கூடி அவங்க எதை எடுத்துட்டாக, உண்மையவா இல்லையா என்பதை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். அதாவது கிவ் மோடி எ சான்ஸ் சர்ச் என்ற தலைப்பில் அண்ணா சாலை ஆங்கிலேய ஏட்டில் முதல் பக்கத்தையே போட்டிருக்காங்களே, என்னையா இது சர்ச்சை பையா பேசிச்சுன்னு உள்ளுக்கு போய் பார்த்தா கேத்தலிக் பிஷப் கான்பரன்ஸினுடைய தலைவர் போய் மோடிய பார்த்திருக்கிறார். சரி, மோடிய பார்த்த பிறகு அவங்க கூடி போய் பேசிட்டு மோடிய பார்த்த பிறகு அவர் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். அதாவது ஆயர்களுடைய என்ன ஒரு கூட்டத்தில் பேசி முடிவெடுத்ததைத்தானே அவர் சொல்லியிருப்பாரு. கத்தோலிக்க ஆயர்களுடைய கூட்டம், ஆயர்கள்னா நிறைய ஆயர்கள் இருக்காங்க. கத்தோலிக்க ஆயர்களுடைய ரோமன் கத்தோலிக்க ஆயர்கள், அதாவது பிஷப்களை ஆயர்கள் என்றும் அதே சமயம் ஆர்ச் பிஷப்களை பேராயர்கள் என்றும் தமிழில் கூறுகிறார்கள். என்ன நிறைய பேர் பேராயர்னு போட்டிருந்தாங்க. நீங்க அதுல புராட்டஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் எல்லாம் பிஷப்பை பேராயர்னு போட்டுக்கிட்டாங்க. அது போடுதோ பெருசா போடுவோம் ஐயா. ஆனா பிஷப்புக்கு கீழே என்ன வரக்கூடிய வீஜிய அருட்திருன்னு சொல்லக்கூடாது, பேரருட்திருன்னு சொல்லணும்ன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் விளங்கிக்கணும்ல. நாட்டுல நிறைய பேருக்கு விளங்கல ஆங்கிலத்துக்கு தமிழ் எதுன்னு. அப்ப அப்படிப்பட்ட ஆயர்கள் மாநாடு அந்த பிரசிடென்ட் கார்டினல் பாசிலோஸ் கிளீனஸ், ஆமா, அவர் செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்காரு. அதாவது பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு பாருங்க, நம்ம மோடி சொன்னாரு ஒரு 10-15 வருடம் மொரட்டோரியம் கொடுக்கணும். எதுக்கு? மதவாத வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கு. 10-15 ஆண்டுகளுக்கு மதவாத வன்முறை இந்த நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது என்று சொல்லி போட்டு சுதந்திர தின உரையிலே தன்னெழுந்து அப்படியே சொன்னாரே நரேந்திர மோடி. அதுல 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டாரு இவர். 10 வருஷம் மொரட்டோரியம் கொடுக்கறத உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா அது அவர் மத்த விஷயத்தை எல்லாம் நாங்க விட்டுறோம். மோடியினுடைய பின்னணி என்ன அந்த விஷயம் எல்லாம் இல்ல, அவருக்கு டைம் கொடுக்கணுங்க. அவர் இப்பதானே பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. ஒருத்தர் கேட்டுப்பாங்க நிச்சயமா. இந்த மோகன் பகவத் என்ன அதுக்கு முன்னால குஜராத்தில் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க ஏற்கனவே குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய கூட்டாளிகள் RSS கூட்டாளிகள் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்வுகளுடைய பதிவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு முன்கூட்டி அவரை பற்றி தப்பா அதான் சொல்றேன். ஏற்கனவே அவருடைய பின்னணி எல்லாம் இப்ப நாங்க கவனிக்கல. சாதாரண பின்னணியை சொல்றேன். குஜராத்தில் அதுதானே அவருக்கு பின்னணி. அங்க அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது செய்த விஷயம் 2000க்கு மேற்பட்ட உள்ள கொலைகள் எல்லாம் மறந்துருங்கோன்ட்டாரு. ஆமா, அதுதான் உண்மை. சொல்லி போட்டு ரத்தம் எல்லாம் நினைச்சு பார்க்காதியோ, நல்ல ஆள்னு பாருங்க. இப்ப என்ன வந்திருக்காரோ, இப்ப இருக்கிற வேஷத்தை பாருங்கிறாரு. அப்ப RSS தலைவர் மோகன் பகத் சொன்னாரு, அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துங்க. RSS தலைவரே தனிப்பட்ட மனிதரா? அது ஒரு தனி நபருடைய கருத்து. அதுக்கெல்லாம் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆயர்கள் மாநாட்டை நடத்தினோம் என்று சொல்லி அது விரும்புகிறது என்று சொல்லக்கூடிய ஆயர்கள் மாநாட்டின் தலைவர் என்ற ஒரு ஆயர் அவருடையது தனிப்பட்ட கருத்து நாளைக்கு சொல்லி விடுவாங்கல்ல. அதாவது கத்தோலிக்க லைட்டி என்ற பெரும்பான்மையான மக்களுடைய கருத்துக்கள் என்ன, அதைத்தான் எதிரொலிக்கிறதா இந்த நிறுவனம் நமக்கு தெரியவில்லை. அதாவதுங்க இந்த இந்தியாவுல சிறுபான்மையினரா இருக்கும் பொழுது பெரும்பான்மையினர் இப்ப ஆட்சியில இருக்காங்க, அவங்க பேசுறாங்க அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் இல்லையா? இடம் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்கள் எங்கு பார்த்தாலும் நடத்துகின்ற மருத்துவமனைகளோ கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ கட்டாய நன்கொடைகளை வாங்கிக் கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் சொத்தை குவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த கல்விச்சாலைகள் மீது போடக்கூடிய வரிகளை எல்லாம் குறைத்து போட சொல்லி அதில் லாபங்கள் தேடுவது என்பதை நீடித்த நிலையில் கொண்டு வருவதற்காக என்ன உள்ள நிலையை தக்க வைப்பது அர்த்தமா? இருக்கலாம்.
அதனால புரியல. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதே மாதிரி என்ன போய் 18 கோடியா போடுறது வட்டு வரி நீங்க என்று ஒரு தரப்பு இதே மாதிரி கேட்டதாகவும் உடனே சமரசத்துக்கு வாங்கன்னு அதே மாதிரி ஆழ்வோர் சொன்ன மாதிரியும் அப்ப சரி விட்டுருதோம் என்பதாகவும் ஒன்று சமரசம் நடந்த பழைய காலம் நமக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த சமீபத்தில் பெண்கள் சட்டமன்றம் வச்சாங்க பாருங்க, அதுல கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு துறையில ஒரு முன்வைப்பு வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மத அமைப்புகள், மத நிறுவனங்கள், அது எந்த நிறுவனமா இருந்தாலும், இந்து நிறுவனமோ கிறிஸ்துவ நிறுவனமோ முஸ்லீம் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்கள் எல்லாம் அரசுடைய கட்டுப்பாட்டில் வரணும். அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கலாம், ஆனா அதனால வருகின்ற வருமானத்தின் ஒரு பங்கு அரசுக்கு வரணும். அப்படின்னா அரசனுடைய வருமானத்தை கூட்ட முடியும் அப்படின்னு பேசினாங்க. அப்படி பேசும்போது பார்க்கும்போது இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் அதுக்கு பொருந்தி வருது. எப்படியெல்லாம் நம்ம நோண்டி நோண்டி பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். அதனால எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அப்படின்லாம் சொல்லாதியும் அப்படின்னு சொல்லி வச்சிருவோம் தமிழ் மக்களை. ஆனால் இதே மாதிரி உண்மையை தூக்கி ஊடகங்களை போட்டதுனால தானே தமிழனுக்கு சிக்கலே வந்து லங்கன் ஸ்கீம் டு ஹோஸ்ட் மோடி ராஜபக்சே என்பதாக என்ன தெளிவாக நம்ம மஹிந்த ராஜபக்சே என்ற இன அழிப்பினுடைய கதாநாயகன் 1.5 லட்சம் தமிழர்களை ஒரே நேரத்தில் கொன்றமா வீரன், சிங்கள பௌத்த பேரினவால் அரசுக்கு சொந்தக்காரர், தமிழன் யாராக இருந்தாலும் கத்தோலிக்கனாய் இருந்தாலும் கொல்லு, தமிழன் சைவனாய் இருந்தாலும் கொல்லு, அவன் வழிபாட்டு தலங்களை இடி, தமிழன் முஸ்லிம்களாய் இருந்தாலும் தமிழ்ல பள்ளிவாசல் தொடங்கி எல்லாவற்றையும் உடை என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் கூப்பிடுதானா, ஐயா நாங்க மோடி இங்க விருந்தாளியா வரணும் என்பதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. கேட்கிறாரு, ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டரும் சைனீஸ் பிரசிடென்ட் இங்க வரலாம்னா ஏன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாதா? ஓ அப்படி வருது. ஆமா அப்படி கேட்கிறாரு அவரு. அதனால அவர் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தா போர் குற்றம் குறித்து விசாரணை ஐநா குழுவை இலங்கைக்குழு அனுமதிக்க மாட்டோம் ராஜபக்சே ஒரு பக்கம் சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் பாகிஸ்தான் லாயர் ஆன் ஸ்ரீலங்காஸ் டொமஸ்டிக் ப்ராபர்ட்டி இல்ல நான் கேட்ப வருவது, அதாவது ஐநாவினுடைய குழுவை ஆய்வு செய்ய அனுமதிக்க மாட்டோம். அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. விசா கொடுக்க மாட்டோம். சீன பிரதமர் வராரு, மோடியும் வாங்க. ஆமா நீங்க வாங்க, நீங்க வராதிய, நீங்க வராதிய, நீங்க வாங்க. யாரோ வராது சொல்றாரு, யாரோ வாங்க சொல்றாரு என்பதுல மனித உரிமை தள நிக்குதே யா தள 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 தளன்னு என்று சொன்னா இப்ப வாங்க. பாகிஸ்தான் லாயர் விவகாரத்துல அவர் என்ன சொல்லி வாங்கன்னு சொல்லி அவரும் போயிட்டு வந்துட்டாரு நம்ம சுப்பிரமணிய சாமி. அதான் காங்கிரஸ்காரங்க கேள்வி கேட்கறாங்க, சுப்பிரமணிய சாமி ஏயா போனாரு? ஞானதேசிகன் நேற்று ரொம்ப அழகா கேட்காருங்க. ஞானதேசிகன் எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சியுடைய பழசெல்லாம் நீங்க மறந்துடுறாங்க. சரி எவனு கேட்டா தமிழ்நாடு காங்கிரஸ் கொஸ்டின் சுவாமி சிசிட்டு லங்கா யாரியா இவரு, யாரியா இவரு அப்படிங்க ஞானதேசிகன். ராணுவத்துக்கு சம்பந்தமா, ராணுவம் ரீதியாக இங்க உள்ள தளபதிகள் போறாங்கண்டா எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி நடத்தி அனுப்பிச்சேன்டா. இந்திக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருக்கிற வி கே சிங்க நாங்க முப்படை தளபதியாக வச்சிருந்தோம் காங்கிரஸ் ஆட்சி என்றா, அந்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய அந்த முப்படை தளபதியான அந்த வி கே சிங் அங்க போர்க்குற்றம் எல்லாம் புரிஞ்சு இன அழிப்பெல்லாம் நடத்தி முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போகும்பொழுது அவருக்கு யுத்த சேனா என்று ஒரு விருதை வழங்கினாரே ராஜபக்சே. அது ராணுவம் போய்க்கலாம், ராணுவம் செஞ்சுக்கலாம், ராணுவம் மூலம் செய்யணுமே தவிர தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய சாமி எப்படி போலான்னு அப்படி கேட்காரா நமக்கு தெரியல. இந்த வில்லங்கள் எல்லாம் தமிழனுக்கு புரியுங்களா? இப்படி கேட்டுவிட்டு அவர் சொன்னால் இன்னொரு பக்கத்தில் பாகிஸ்தானி லாயர் ஆன் ஸ்ரீலங்கா டொமஸ்டிக் ப்ராபர்ட்டி நீங்க பாகிஸ்தானில் உள்ள மனித உரிமை போராளியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞரான பெண் வழக்கறிஞர் என்ன அஸ்மா ஜஹாங்கீர போட்டீங்களா நீங்க? ஐநாவே நான் ஒரு பாகிஸ்தான் அரசாங்கம் எனக்கு வேண்டியது வக்கீல பிடிச்சுக்கிறேன், அவங்க மூலம் ஒரு வக்கீல் அனுப்புறேன். ஏற்கனவே இந்தியாவில இருந்து கௌசல பிடிச்சிருக்காரு. அந்த கௌசல் யாரு? டேராடூன்ல ஒரு என்ஜிஓ நடத்துறாரு. அப்ப எப்படி ஆளு அப்ப வாங்கி வாங்கி செய்றாரு. அப்போ என்ன அர்த்தம், இங்க உள்ள என்ஜிஓக்களுக்கு என்ன, அதாவது சிலருக்கு தங்களுக்கு சாதமா இருப்பவர்களுக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அதிபர் ராஜபக்சே மூலமாக அந்த அரசாங்கத்தினுடைய பணம் வருகிறது என்ற அர்த்தமா நமக்கு தெரியாது. இங்க கொண்டாந்து பொருளாதாரத்தை போடுதாங்களா இந்தியாவுக்குள்ள நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன தெரியுதுன்னா பேங்க் ஆஃப் லோன் மூலம் கொடுத்தாங்களா என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே சிக்கல் வந்தது தெரியுது. அதே மாதிரி ஓஎம்ஆர்ல வச்சிருக்காங்க, அவருடைய நண்பர் மூலமாக ஒரு நட்சத்திர ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏட்டில் வந்தது நமக்கு படிச்சு போட்டோம் தெரியுது.
அதே மாதிரி அங்க வந்து விசாகப்பட்டினத்துல ஏற்கனவே ஒரு பெரிய அளவுக்கு ஐடி பார்க் வச்சுக்கிட்டு இருக்காவ என்ன அதே அவருடைய பங்கு அதிகமாக இருக்கு என்று நமக்கு தெரியுது. அது மாதிரி அங்கேயே ஒரு எஸ்சி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அனுமதி கொடுத்துட்டாங்க புதிய அரசாங்க விவகாரத்துறை அமைச்சர் என்ன சுஷ்மா ஸ்வராஜ் என்பது நமக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரியாத விஷயத்தையும் நேத்து கட்சி புலிப்பார்வை இன் ட்ரபிள் என்று போட்டு புலிப்பார்வை கட்சி படத்துக்கு 65 தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு. அதுதாங்க, அதாவது இந்த சினிமாங்க, நமக்கு சினிமா பேரெல்லாம் பிரச்சனை இல்ல, 2 சினிமாவா இவங்க சொல்லுதாவோ தமிழர் வாழ் உரிமைக்கான கூட்டமைப்பாளர்களா. அது புதுசா வந்திருக்குதுன்னு கேட்டா புதுசா ஒரு கூட்டமைப்பை கட்டி எழுப்பி நேற்று ஊடகவியலாளர் கூட்டத்தை நடத்தி விட்டாரு இந்த வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி வேல்முருகன் தானே. அப்ப அதுல பாத்தீங்கன்னா தனியரசு சட்டமன்ற உறுப்பினர் வராரு, கொங்கு இளைஞர் பேரவை என்ன, ஜவாஹிருல்லா சட்டமன்ற உறுப்பினர் வராரு, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் தமிழர் பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்திருந்தாரோ. சரி, பூவை ஜெகன் வராரு என்ன, தலித் சங்க சார்பா. அதே மாதிரி ஜான் பாண்டியன் கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் ராஜேந்திர பிரசாத் வராரு. போல ஒரு புலமை பித்தனும் உட்கார்ந்துருக்காருங்க. என்ன, அவர் தாங்க ஈழத்திற்காக எம்ஜிஆர் காலத்துல நிக்கிறவர். அதே மாதிரி வன்னியரசு வராரு, தொல் திருமாவளவனுக்கு பதில் போல இருக்கு. அதே போல வீரலட்சுமி வராங்க, இந்த போராடிக்கிட்டு இருக்கிற பெண்ணு. அதே போல பொழிலன், அதே போல வந்து வேற கோவை ராமகிருஷ்ணன். சரி, அவர் தான் இல்ல, கோத்தூர்மணி கட்சி இல்லை, தலைமை நிலைச்சா தபசி குமரன். சரி, பார்த்தா வழக்கறிஞர் புகழேந்தி, அவருடைய கட்சி தனியா தமிழ் தேச கட்சி உண்டு. அப்புறம் வேலுமணி தமிழர் எழுச்சி இயக்கம், அதுக்கப்புறம் குழந்தை அரசன், அதற்கப்புறம் போலேன் தங்கராஜ் இந்த இயக்குனர், அதற்கு பிறகு திருமுருகன் உதயகுமார், அவரும் கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு வாரத்துல. என்ன, ஐயோ பாவம் தனியால் ஆயிட்டாரு. இப்படி மங்கேர் செல்வன், அவர் வந்து புதுச்சேரியில் இருந்து மீனவர் சங்கம், கயல் அங்கேற்கனி, இப்படி 65 அமைப்புகள் நேற்று கூடி என்ன சொல்லிவிட்டாவ ரொம்ப தெளிவா. ஐயா, இந்த சினிமா படம் ஒண்ணு நாங்க சொல்லுவோமே, பாலச்சந்திரன் சொல்லி போட்டு பிரபாகரனுடைய பையன்னா பச்சிளம் குழந்தையத்தான் கொண்டாவன்னு உலகமே எழுச்சி பெற்றுச்சு. அதனால அது போர்க்குற்றம் சொல்லி சாட்சி இல்லாச்சு. சாட்சியை கலைக்காவையா, சாட்சியை கலைக்கிற மாதிரி அவனை ஒரு குழந்தை போராடி மாதிரி காட்டி அவத்து பாக்கி வச்சுக்க மாதிரி அணிஞ்சு வர்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க ஐயா. இதனாலதான் எதுக்கும் எங்களுக்கு அது மாதிரி இந்த ஆட்சேபகரமான விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்று அந்த படம் மேல எதிர்ப்பு இல்லைன்னு வேல்மணி சொல்றாரு. அப்படியா நீங்க அப்ப விட்டுருவீங்களான்னு கேட்டா, ஒரு 70 விழுக்காடு ஆட்சேபகரமான செய்திகள் இருக்கின்றன, அதை நீக்கிவிட்டால் சிரிக்காரு, எல்லாரும் சிரிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தை சொல்லுதாருல, அந்த படத்தினுடைய நடிகர் மீது எங்களுக்கு கோபம் இல்லை, எதிர்ப்பு இல்லை. அந்த படத்தின் கதை மீது எங்களுக்கு கோபம் இல்லை, நடிப்பில்லை. அந்த இயக்குனர் மீது எங்களுக்கு எதிர்ப்பில்லை. ஆனால் பாருங்க, அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய அந்த லைக்கா பிரச்சனை என்று சொல்லக்கூடியதை சொல்லி அது ராஜபக்சேயினுடைய உறவினர் கொண்டாந்து 70 விழுக்காடு பணம் போட்டிருக்காங்க. ஏன்னா அதை பிடிக்காரு. அப்ப அந்த 70 விழுக்காடு பணத்தை திருப்பி கொடுத்து லைக்கா நிறுவனத்தை துண்டிச்சு விட்டுட்டா அலோவ் பண்ணிடுவாங்களா? அது தெரியாது. ஆனால் இப்படியாக பொருளாதார தடையை போட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து பொருளாதார ரீதியா இறக்குமதி செய்தார்களே என்றதுதான் கேள்வி. இத படத்தை பற்றி அந்த அன்னைக்கு ஆடியோவில் வரி நடத்தும் பொழுது கேள்வி கேட்ட மாணவர்கள் இந்த பற்றியெல்லாம் அடிப்பட்டு வந்திருக்காங்க, அடிச்சு போட்டாங்க அந்த மாணவர்கள். பயங்கரமா இப்படி எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இதையும் கண்டிக்கும். இது கொஞ்சம் தமிழர்கள் மத்தியில பெரிய எழுச்சியை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தின போது என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. Apex Court to hear petitions of Karunanidhi Jayalalitha together என்று கச்சத்தீவு பிரச்சனையா கோர்ட்டாவது அவங்க 2 பேரையும் ஒன்னா கொண்டு வந்துருச்சு. ஆனா புட்டாலே செல்வி ஜெயலலிதா கொடுத்த வழக்கு, அதே போல வழக்க கலைஞர் கொடுத்தாரு. நாம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இதற்கு முன்பே என்ன, ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர் தலைவரான அந்த என்ஜே போஸ் பேர்ல ஒரு வழக்க 2000 என்ன மத்தியிலேயே போட்டுட்டாங்க. என்ன போட்டு அந்த வழக்குல ரொம்ப தெளிவாக இந்த விவரம் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க. அதுவும் நிலுவையில நிக்கி அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. இதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டேங்க. கச்சத்தீவு விவகாரம் ஜெயலலிதா கருணாநிதி வழக்குகளை சேர்த்து விசாரிக்க கே சுப்பிரமணியன் வழக்கறிஞர்கிட்ட அது இருக்கு. நான் 10 லட்சம் ரூபாய் அந்த நேரம் கொடுத்து செய்ய வச்சாங்க. இன்னமும் சொல்ல போனா ஈழத்தமிழர்கள் கூட அதை ஆதரிச்சாங்க என்ற அளவுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்கு என்ற அளவுக்கு அந்த வழக்குல என்ன கோட் பண்ணிருக்காங்க. மேற்கொள்னா நீங்க வந்து அந்த பெருபாரி என்ற தீவை கொடுத்தது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தடங்கள் என்பதையும், அதே போலத்தான்
அங்கே இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் 1987 ஜெயவர்தனா ராஜீவ் ஒப்பந்தத்தின் மூலம் வடக்கு கிழக்கை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி உடைச்சு விட்டதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் பெறாத காரணமாக்கியதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், தமிழக விளைநிலங்களில் பதிக்கப்பட்டுள்ள குழாய்களை அகற்ற அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கெயில் முறையீடு. கெயில் அப்படி சொன்னதுக்கு தனிமனு போட சொல்லிட்டாவ. ஆனாலும் கூட என்ன அதெல்லாம் தடையை நீடிக்க முடியாதியா, தடைதான்ட்டாவ. தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனை இன்னைக்கு பிரதமர் அலுவலகத்தில் பேசுறாங்களா? யாரு பேசுறா? அவங்க அதிகாரிகளுக்குள்ள கேட்டா இங்க இருந்து எல்லாம் வீடியோ எடுத்து இவங்க பேசியதெல்லாம் எடுத்து பொன்ராதாகிருஷ்ணன் அனுப்பிட்டாராம் என்று சொன்னா, மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேருக்கு மீண்டும் வேலை தமிழக அரசுக்கு அக்டோபர் 31 வரை உயர்நீதிமன்றம் கெடு என்பதாக போட்டிருக்கக்கூடிய விளையாட்டு இருக்குது. அதுதாங்க முக்கியம். 1989 வருஷம் இவங்களை அப்பாயின்ட் பண்ணாங்களாம். 97 அம்மையார் ஆட்சிக்கு வந்தோடனே வேலை போச்சு. 97 மீண்டும் வர்றாங்க வேலைக்கு. 2001 வேலை போச்சு. 2006 மீண்டும் வர்றாங்க. 2011 வேலை போச்சு. ஏங்க அதே 1989 பணி நியமனம் செய்யப்பட்டவர்களே மீண்டும் 91 2006 என்ன 96 2006 2007 பணி நியமனம் செய்யப்பட்டாங்களா? இல்லை. இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. புதுசா ஆளுகளை, கட்சிக்கு வேண்டிய ஆளுகளை, ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் 89ஆம் ஆண்டு போட்டுட்டு அப்புறம் 97ஆம் ஆண்டும் போட்டுட்டு 2006ஆம் ஆண்டும் போட்டுச்சு என்று சொன்னா, புதுசா வந்தவங்களையும் பழைய ஆளுகளுடன் சேர்த்து 13,000 சொல்லுவது உயர்நீதிமன்றம் கவனிக்க வேண்டாமா? இதை கவனித்து விவரங்களை எடுக்க வேண்டாமா என்று கேட்டா, மறுபடியும் எப்படியா அவங்களை வேலைக்கு கொடுப்பது என்பதுல ஏதோ ஒரு சமரசத்தை அவர்களுடன் பண்ண வேண்டிய அளவுக்கு அரசுக்கு நிர்பந்தம். ஆனா டிபிஐ அலுவலக முற்றுகை 100 ஆசிரியர்கள் கைது என்று ஒரு பக்கமும், இதே மாதிரி குண்டர் தடுப்பு சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரிக்கை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லைங்க, மேலும் கொடுமையாக்குவதா என்று சொல்லி தலைவர் கலைஞரும் எழுதியிருந்தாருங்க தன்னுடைய கடிதத்தில் 3 நாள் முன்னாலேயே. உள்ளபடியே குண்டர் சட்டத்தில் கொடுமையாக்க கூடாது மேலும் என்றுதான் திடீரென்று முதல் குற்றம் செய்யும் பொழுதே அவர்களை பிடிச்சு பாலியல் வன்முறை என்று குண்டர் சட்டம் போடக்கூடாது என்றுதான் நீங்க சொல்லுதாங்க. சட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனித உரிமை ஆர்வலர் சொல்றாங்க, நாம சொல்றோம். இத கலைஞரை பார்த்துட்டு வெளியே தொல் திருமாவளவன் நாங்க புதிய சேர்க்கையை தப்புன்னு சொல்ல சட்டத்திட்டத்தை குண்டர் சட்டமே கூடாதுன்னு சொல்கிறோம் தொல் திருமாவளவன் எதிர்த்து சொல்லிவிட்டாரு. அதுவும் காட்சி ஓட்டத்தில் வந்துச்சு. அவங்க காட்சி ஓட்டத்திலேயே திமுக காட்சி ஓட்டத்திலே என்ன சொன்னா, பாஜக கூட்டணியில் தொடர்வது குறித்து பாமக பொதுக்குழுவின் முடிவு என்று ராம்தாஸ் சொல்லி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு தமிழை வழக்காடு மொழியாக ஜனாதிபதி இந்தியா அலையன்ஸ் தமிழ்நாடு போட்டேன் என்ற அளவுக்கு கூட்டம் கூட்டி நாங்க முடிவெடுப்போம் சொல்லியிருக்காங்க. அதனால தமிழை வழக்காடு மொழி என்ன விஷயம், அத ஜனாதிபதியிடம் கோரிக்கை கொடுத்தவங்களுக்கு எம்பிக்கு திமுக பாராட்டு, அதே மாதிரி வைகோவும் பாராட்டு தெரிஞ்சிருக்காங்க. தமிழுக்காக குரல் கொடுத்தாங்க. தருண் விஜய்க்கு பாராட்டு. ஆமா ஆமா, அதான் நல்ல விஷயம். இவங்க செய்யலையே, அதனால அவங்க செஞ்சதுக்கு. ஆனால் அழகிரி மீண்டும் திமுகவில் சேர்க்க முடிவு சமரச பேச்சுவார்த்தையில் திமுக உடன்பாடு, சுமூக உடன்பாடுன்னு போட்டிருக்காங்களே. அவருக்கு எந்த பதவியும் இல்லாம உறுப்பினரா மட்டும் சேர்த்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். ஆனா அதே சமயத்துல ஸ்டாலின் மேல நீங்க என்னையா நீ மட்டும் உன் பேருக்கு முதலமைச்சராக போறேன், நான் தான் முதலமைச்சர் ஆக்கணும்னா நீ ப்ரமோட் பண்ணி போடுவதா என்று தலைவர் கலைஞர் கேட்டதாகவும், என் பேரில் போலி வலைப்பக்கங்கள் என்று ஸ்டாலினை சொல்ல வைத்த கருணாநிதி அண்ணா சாலை தமிழ்நாடு. நாம கேட்பதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது, போலினே வச்சுக்குவோம் அந்த வலைத்தளங்கள். ஆனா கன்னியாகுமரியில் நடந்த கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து சுரேஷ் ராஜன் குறை சொல்லும் பொழுது ஸ்டாலின் முன்னிலையிலேயே சுரேஷ் ராஜன் தலைவர் எல்லாம் பதவியெல்லாம் தலைவர் இருந்துகிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்க, இனிமே ஸ்டாலினை தான் தமிழ்நாடு எதிர்பார்க்குது, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும், அவர் தான் தலைமை எடுக்கணும் என்றெல்லாம் சொன்னாரே. அப்பொழுது கேட்டுக்கொண்டுதானே இருந்தார் என்பதை தடுக்கவில்லை, மறுக்கவில்லையே என்பதை நாம யாவப்படுத்தக்கூடாது என்று சொன்னால், ஜெயலலிதா கூட்டுச்சதியில் ஈடுபட்டாரா பெங்களூர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. நீண்ட நாளாக எதிர்பார்த்து தீர்ப்பு வருதா? ரொம்ப தெளிவா ஐயா அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சசிகலா இளவரசி எல்லாருமே கூட்டுச்சதியில் ஈடுபட்டான்னு சொல்லிக்கோ. அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ரத்த உறவெல்லாம் கிடையாது.
அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, கரெக்ட். ஆனா நீதிபதி கூட்டுச்சதி இல்லன்னு இப்ப சொல்லுதீங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு தான் 18 வருஷம் என்னையா பண்ணிருந்தீங்க ஐயா? அப்பமே போட்டிருக்கலாம்ல. விசாரணை முடியதுக்குள்ள எப்பனாலும் வாதம் பண்ணலாம் இருபது தரம் சொல்லிருச்சு. சரி, இன்னைக்கு தீர்ப்பேன். ஆனா அது பொசுக்குன்னு விழுந்துரும் சொல்லி போட்டு என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு ஏடுகளே வந்துருச்சு என்று சொன்னால் அதிமுக தேர்ந்தெடுக்க 29ஆம் தேதி தேர்தல், அது முடிஞ்ச பிறகு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்களோ என்று கேட்டால், இன்னொரு பக்கம் வணக்கம் வைகுண்டராஜன் போட்டு இந்த ஆங்கிலம் பேரில் உள்ள தமிழ் ஏடு ஐயா தாதுமணல் பிரச்சனை பெருசா இருக்குதுன்னு சொல்லி எழுதும்போது தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைக்குள் கனிம பொருட்கள் மிகப்பெரிய அளவில் சேமித்து வைக்காவோ அப்படின்னு சொல்லி போட்டு என்ன 3 லட்சம் முதல் 4.5 லட்சம் மெட்ரிக் டன் வரை கனரக கனிம பொருட்களை இந்த கடங்களை வைத்திருக்க முடியலாம் இருக்கு என்பதெல்லாம் எழுதி அதுக்கு போற வழியை எழுதுறாரு பாருங்க. நான் போனேன் பாருங்க, அப்படியே கார் புறப்படுது, உலக கனிம செழிப்பான கடற்கரை பகுதி, அப்படியே கன்னியாகுமரி மாவட்டம் என்ன மிட்டாளத்தில் தொடங்கி தூத்துக்குடி வர இருக்கு, போயிட்டு இருக்கேன் 150 கிலோமீட்டர். அண்ணாச்சி கார் கண்ணாடி ஏற்றிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டுக்கோ, பாத்துக்கிட்டாரோ அடிச்சுட்டாவோ என்று சொல்லிவிட்டாவோ என்பதையெல்லாம் எழுதி அது அப்படியே டைம் 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 என்பதாக ஒரு மிகப்பெரிய நிறுவனம். கடற்கரையில நடந்து போகும்போது கூட நீங்க மாறி மாறி நடந்து போங்க, ஒரே பக்கம் நடந்து போட்டா காலடிகளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற நல்லா தான் இருக்குது இந்த கட்டுரை என்று சொன்னார். மயில்கூச்சரியும் சஸ்பென்ஸ் கதை மாதிரி எழுதியிருக்கிறார். எழுதிட்டாரா? ஆங்கிரி வில்லேஜஸ் காட் பாலார் டு கீப் சாண்ட் மைனஸ் அட் பே என்று பாலாரில் கோபப்பட்ட கிராமத்துக்காரர்கள் நீ மணல் கொள்ளை அடிக்கலாமா என்று அங்கே போய் இந்த தொட்டாளம் சின்ன தொட்டாளம் பஞ்சாயத்தினுடைய கிராம மக்கள் எல்லாம் வேலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்னாங்க. 7வது நாளா போராட்டங்க நேத்து. ஐயா வழக்கறிஞர் மாறி மாறி 20 கிராம மக்களும் மாறி மாறி காவல் காத்துட்டு இருக்காங்க, வராதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பாலு ஏற்கனவே சொன்னார். இந்த மாதிரி வில்லங்க நடக்கு, நாங்க போய் நீங்க எப்படியா உத்தரவு கொடுத்தியோ அனுமதி கொடுத்தியோன்னு சொல்லி பொதுப்பணித்துறையும் கேட்கும். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே பேசணும். எங்க ஊர்ல உள்ள மனத்தை எடுத்துட்டீங்கன்னா எங்க ஊர்ல பாலாறு தண்ணி வச்சுட்டு விவசாயம் சரி குடிதண்ணி சரி கஷ்டம்யா என்று கேட்பது அவங்கதானே கேட்கணும் என்ற விஷயம் நியாயமானது தானே. ஐரோம் சர்மிளாவை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு. 14 ஆண்டுகளாக உண்ணாவிரதம் இருக்கிறவருங்க. ஏங்க இது நல்ல செய்திதான். மணிப்பூர் நீதிமன்றம் விட்டுச்சான். என்ன அவங்க கேட்பது என்ன? ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் ஆக்ட் என்று அழைக்கப்படுகின்ற அதை ரத்து செய்து ஆயுதம் தாங்கிய படையினருக்கு கொடுக்கப்படும் சிறப்பு அதிகாரமான பாக்கிற இடங்கள்ல கண்டபடி சனத்தை சுத்து போடலாம் என்று கொடுத்த அதிகாரம். இத ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும் போது கண்ணு முன்னாடியே நவம்பர் 2, 2000 ஒரு 10 பேரை சுட்டு கொள்றாங்க. அதை பார்த்து அன்னைக்கு உண்ணாவிரதம் ஆரம்பிச்சவங்க. இத்தனை வருஷமா 14 வருடங்கள் அவங்கள இப்ப மணிப்பூர் நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சுன்னா நேத்து ஆங்கில காட்சி ஊடகங்களை காட்டுற செய்தி தானே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. எம்முன்னு கேட்டா அந்த அஸ்ஸாம் நாகாலாந்து பார்டர் இருக்கா, எல்லை தகராறு வந்துச்சா, அதுக்கு எதிராக போராட்டங்களுக்கு மாணவிகள்ங்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அதோட நிக்காவ இப்ப சொல்லுதாவ ஐயா அன்ஆர்ம்டு புரோட்டஸ்டர்ஸ் பீன் ஷூட்டட் என்பதாக சொல்லி ஆங்கிலத்தில் நிராயுதபாணியான போராட்டக்காரர்களை சூடுகிறார்கள் என்று துணை ராணுவம் அங்கே நின்று கொண்டு துப்பு துப்பு துப்புன்னு சுடுதை அவங்க ஓடுதை அப்படியே எடுத்து 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 போடுதாவ காட்சி ஊடகத்துல. அப்பப்பா இதை என்ன செய்ய போறியோ, ராஜ்நாத் சிங் என்ன செய்ய போறாரு, கோகாய் என்ற அங்க அஸ்ஸாம் முதல்வர் காங்கிரஸ் கட்சிண்டா அவர் சுடுதுக்கு அனுமதி கொடுத்தாருண்டா, ராஜ்நாத் சிங் என்ற உள்துறை அமைச்சர் அனுமதி கொடுக்காம எப்படி துணை ராணுவம் சுட்டுச்சு. அப்ப பாசா காங்கிரஸ் ஒண்ணு நாட்டு மக்கள் வாயில மண் இல்ல தோட்டா தோட்டா வெளியே வருது ரத்தம். துப்பாக்கி சூடுல ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. அதனால உண்மையில இவங்க அது துப்பாக்கி லோடட் துப்பாக்கியா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வருது. இன்னைக்கு பத்திரிகையினுடைய செய்திப்படி ஒருத்தர் இறந்ததா போட்டிருக்கிறாங்க. அது அரசு கொடுத்த செய்தியான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா மக்கள் போராட்டம் அங்கு இடித்தது நாகாலாந்துக்கு போற இதை பிளாக் பண்ணி தான் அவங்களுடைய போராட்டமே நடந்தது. அவங்கள கலைக்கிறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணாங்க. இந்தியா கான்பிடன்ட் ஆஃப் சொல்யூஷன் டு ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ அட் WTO உலக வர்த்தக அமைப்பில் இந்தியாவுக்கு தடங்கள் இருக்கிறது பகிரங்கமாகவே
எதற்கு? இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்திய மக்களான ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எங்கள் நாட்டில் நாங்கள் உற்பத்தி செய்த, நாங்கள் கொள்முதல் செய்து விவசாயிகளிடம் வாங்கிய என்ன நெல்லையும் அது கோதுமையும் நாங்கள் மக்களுக்கு விநியோகிப்பது, ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் விநியோகிப்பது. வயிற்று பசியில இருக்காவ அவங்க சாப்பிட்டு பிறகுதான் உழைப்பாவ. உழைச்சாதான் நமக்கு பலன் வரும், உற்பத்தி இந்தியாவில் வரும். அதனால நம்ம ஆண்டானா உட்கார்ந்து அவங்க அடிமையா இருக்கணும்னா அடிமைகளுக்கு பட்டினி கிடக்காம கொஞ்சம் சோத்த போட்டாத்தான் உயிரை காப்பாற்றிக்கிறது சோறையாவது போடணுங்கிறீங்க. என்ற கொஞ்சமாவது அது நல்ல எண்ணம் காவம். என்ன இப்படி செஞ்சா கூட செய்யாத, செய்யக்கூடாது. நீ கையெழுத்தனை போட்டுருக்க பாரு. நாங்க என் பேர் உலக வர்த்தக அமைப்பு, எங்க பேர் அமெரிக்கா, எங்க பேர் ஐரோப்பா, எங்க ஊர்ல உள்ள விவசாயிகள் நிறைய உற்பத்தி பண்ணுவதற்கு அவங்க கொண்டாந்து இந்திய சந்தையில குறைஞ்ச காசுக்கு விற்பதற்கு நாங்க அனுமதிப்போம். அவங்களுடைய அடக்க விலை கூட நாங்க மானியம் கொடுப்போம். உங்க ஊர்ல கொடுக்காத நெருப்பு என்றெல்லாம் சொல்லுதாகலாமே. அதனாலதான் WTO held up food security talks India, agency creating hurdles in finding a solution to break deadlock. பேச்சுவார்த்தைக்கே அவங்க வர்றதுக்கு தயாராக இல்லை. அப்ப இது போன்ற தகவல்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியணும் இல்ல? அதுக்கு தானே தகவல் பெறும் உரிமை சட்டம் கொடுத்தாங்க. அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்துல நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக தேங்கி நிக்குதாமே. 1,00,000க்கு மேல் முறையீட்டு மனுக்கள் தேக்கம், சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. அழகா எல்லாம் எடுத்து போட்டாவ. காஞ்சிபுரத்திலிருந்து கோராரவி அவர் 400க்கு மேல போட்ட 500 கேரு. அதாவது 30 நாளுக்குள்ள பதில் தரணுங்க. 30 நாளுக்குள்ள பதில் தர ஆரம்பிச்ச உடனே சரி இவ பதில் எல்லாம் வெளியே போகுது, எல்லாரும் இதை வச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2008க்கு அப்புறம் பதிலே ஒழுங்கா வரது கிடையாதான். அண்ணா சாலை தமிழ் ஏடு போட்டு அம்பலப்படுத்தி விட்டாங்களே என்பதனால் நாளை மெய்ப்பொருள் காண்பதை சந்திப்போம். நன்றி.